அத்தியாயம் 7. அவளின் நினைவுகளுடனே படுத்திருந்தவனின் மனம் அவளில் சிக்கித் தவித்தது. பழகிய நாட்கள் அதிகமில்லை என்றாலும் அவனது ஒவ்வொரு அணுவிலும் குடியிருந்தாள். தன்னை விட்டு எங்கும் போகக்கூடாது என்று சத்தியம் வாங்கியவள் இப்படி பாதியிலேயே தவிக்க விட்டு செல்வாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. அதிலும் தனது துக்கத்தை கூட எவரிடமும் காட்டிக்கொள்ள முடியாமல் தனக்குள்ளேயே புழுங்கித் தவிக்கும் நிலை மிக கொடுமையானது. நண்பர்கள் அவனது உணர்வுகள் அனைத்தையும் புரிந்து கொண்டிருந்தாலும் அவள் இறந்த நாளிலிருந்து அவனது உணர்வுகள் அனைத்தும் உள்ளுக்குள்ளேயே அழுத்தி கொண்டு அடங்கி கிடக்கிறது. சில கேள்விகளுக்கு விடை கிடைக்கும் போது அவை தானாக வெளியே வரும். அவளின் இனிமையான நினைவுகளை சுவைத்து கொண்டே உறங்கி போனான். பார்வதியோ அண்ணனின் நடத்தையை பற்றி எண்ணிக்கொண்டே படுத்திருந்தாள். அங்கு வந்ததிலிருந்து உறக்கம் என்கிற ஒன்றை மறந்து போயாயிற்று. ஏனோ அந்த வீடு நிம்மதியாக ஒரு சூழலை தரவில்லை அவளுக்கு. அம்மா எந்நேரமும் கலக்கத்துடனும் பயத்துடனும் இருப்பது போலவே தோன்றியது. அண்ணனோ தன்னை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதே முதல் வேலை என்கிற எண்ணத்தில் இருக்கிறான். அப்பாவோ வந்ததிலிருந்து மகளிடம் ஆசையாக ஒரு வார்த்தை பேசவில்லை என்றாலும் மகள் என்கிற பாசமோ அன்போ அவரிடம் தென்படவே இல்லை. தான் அவரின் சொந்த மகள் தானா என்கிற சந்தேகமும் அவளுள் எழுந்தது. தனது இரத்தத்தில் உதித்தவளை எவனோ ஒருவனின் பேச்சை கேட்டு வீட்டை விட்டு ஒதுக்கி வைக்க முடியுமா? அதை ஒரு பெற்றவரால் செய்ய முடியுமா என்கிற பல கேள்விகள் மனதை ஆக்கிரமித்திருந்தது. தனக்கு மட்டும்தான் இப்படியா? அக்காவுக்கும் இது போன்று எதுவும் துன்பம் இருந்திருக்குமோ என்கிற சந்தேகம் முதல் முறையாக எழுந்தது. அதற்கு மேல் படுத்திருக்க முடியாமல் தானும் அக்காவும் பயன்படுத்திய அறை முன்பு வந்து நின்றாள். விடுமுறைக்கு வரும்போதெல்லாம் அக்காவுடன் அந்த அறையை பகிர்ந்து கொண்ட நினைவுகள் வந்து போனது. இரவெல்லாம் விழித்திருந்து கதை பேசி பல மாதங்களாக மனதில் தேக்கி வைத்திருந்த சம்பவங்களை எல்லாம் இருவரும் ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொண்டு மகிழ்ந்திருந்த காலம் அது. 2 வருடங்களுக்கு முன்பு அவள் இறப்பதற்கு 2 நாட்கள் முன்புதான் தேனுவிடம் பேசியிருந்தாள். தேனுவின் தோழியிடம் மொபைல் போன் உண்டு. அதில் அவ்வப்போது இருவரும் பேசிக்கொள்வது உண்டு. அன்றும் அப்படித்தான். அழைத்தபோது தேனுவிடம் என்றுமில்லாத ஒரு படபடப்பு, உற்சாகம், எதையோ சொல்ல துடித்த வேகம் அனைத்தும் இருந்தது. அதனால் வரை தேனுவிடம் பார்க்காத ஏதோ ஒன்று அன்று அலைபேசி வழியாக தெரிந்தது. அதிலும் 1 வாரத்தில் தன்னை சந்திக்கப் போவதை எண்ணி அவளின் ஆர்வம் என்று புதிதாக தெரிந்தாள். ஆனால் 2 நாட்களுக்கு பிறகு வந்த செய்தியில் உலகமே இருண்டு போனது. தேனுவிற்கு வயிற்று வலி பிரச்சனை இருந்தது தெரியும். அவளே கண்கூடாக பார்த்திருக்கிறாள். வயிற்று வலி வரும்போது துடியாக துடித்திடுவாள். 2-3 நாட்கள் எழ முடியாமல் அவதிப்படுவாள். அம்மாதான் அவளை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வார். அதை வீட்டிலிருந்த ஆண்கள் இருவரும் விசாரிக்க கூட மாட்டார்கள். போனாயா வந்தாயா முடிந்தது என்று இருப்பார்கள். ஆனால் இதில் வயிற்று வலி அவள் உயிரையே காவு வாங்கிவிடும் என்று யாரும் நினைக்கவே இல்லை. பிறந்த வீட்டில் பார்வதிக்கு கிடைத்த ஒரே ஆதரவு தேன்மொழியிடம் மட்டும்தான். அவளும் போன பிறகு 2 வருடங்கள் வீட்டின் பக்கமே எட்டி பார்க்கவில்லை. வாழ்க்கையே வெறுத்து போனது. எத்தனை நாளைக்குத்தான் நடந்ததையே நினைத்து கொண்டிருப்பது என்று எண்ணி இங்கே வருவதற்கு கேட்க அனுமதி மறுக்கப்பட்டது. அங்கேயே இரு என்று சொல்லப்பட்டது. முதல் முறை கேட்கும்போது எதுவும் வித்தியாசமாக தெரியவில்லை. ஆனால் 2 முறைகளுக்கு பிறகு எதுவோ சரியில்லை என்று புரிந்தது. அதோடு அன்று வந்த அழைப்பு அனைத்தையும் ஊர்ஜிதப்படுத்தியது. யார் அழைத்தார்கள் என்று தெரியாது. ஆனால் சொன்ன விவரம் மனதை உலுக்கி போட்டது. அவளது அக்காவின் மரணம் இயற்கையானது இல்லை என்று சொல்லப்பட்டது. அதற்காகவே அவளை ஊருக்கு வரவழைக்காமல் இருப்பதாகவும் சொல்லப்பட்டது. ஆனால் ஏன், எதற்காக அவள் கொல்லப்பட வேண்டும்? பாதுகாப்பான சூழலில் இருந்தவளை யார் கொன்றிருக்க முடியும்? அதுவும் எந்த காரணமும் இன்றி யார் அதை செய்தார்கள் என்று புரியாமல் முதன்முறையாக உறக்கத்தை இழந்தாள். அதைத் தொடர்ந்து வீட்டிற்கு வர அனுமதி கேட்கப்பட அப்பொழுதும் மறுக்கப்பட்டது. அதுவரை யாரோ எவனோ தவறாக வதந்தியை கிளப்பி விடுகிறான் என்று சிந்தித்தவளுக்கு மனதில் சந்தேகம் எழத் தொடங்கியது. இதை தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் என்கிற நோக்கத்தில்தான் சொல்லாமல் கொள்ளாமல் வந்து நின்றது. அவளது சந்தேகத்தை ஊர்ஜிதப்படுத்துவது போல சம்பவங்கள் நடக்கத் தொடங்கி இருக்கின்றது. ஆனால் காரண காரியங்கள் எதுவும் தெரியாததால் அதை தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் என்கிற வெறி எழுந்தது அவள் மனதில்.
மூடியிருக்கும் அந்த கதவிற்கு பின்னே பல கதைகள் புதைந்து கிடக்கின்றது என்பதை சொல்லாமல் சொன்னது. நீண்ட பெருமூச்சுடன் தனக்கு தரப்பட்ட அறையில் வந்து படுக்கையில் விழுந்தாள். கண்களோ உறக்கத்திற்கு கெஞ்ச, மனமோ பலவித சிந்தனையில் அலைப்பாய்ந்து கொண்டிருந்தது. மறுநாள் காலை விடியலின் நேரம் இதயவர்மனும் அவனது பட்டாளமும் ஜாகிங் செய்வது போல அந்த பகுதியை சுற்றி ஓடத் தொடங்கினர். அவர்களை பின்தொடர ராஜேஷால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஆட்களும் தொடர்ந்தனர். அந்த பகுதி முழுவதும் ஜாகிங் செய்துவிட்டு அவரவர் வேலைக்கு கிளம்பி சென்றனர். இதயவர்மனோ ஹோட்டலுக்குள் சென்று குளித்து முடித்து இழுத்து போர்த்தி கொண்டு உறங்க ஆரம்பித்தான். ராஜேஷின் ஆட்களுக்கு அவர்களின் செயல்களில் கண்டு சப்பென்று ஆனது. அன்று காலை நடந்தவைகள் அனைத்தும் ராஜேஷிற்கு தகவல் தரப்பட்டது. அவனுங்களை விடாம ஃபாலோ பண்ணுங்க, எந்த நேரத்துல எப்படி வேணா மாறுவானுங்க என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது கஜேந்திரன் அவன் முன் வந்தமர்ந்தார். அதே நேரம் அறைக்குள் இருந்தவளுக்கு அண்ணன் பேசியது அனைத்தும் காதில் விழுந்தது. மெல்ல எழுந்து சென்று அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று கவனிக்கத் தொடங்கினாள். யாருப்பா ஃபோன்ல? வாசுதான்ப்பா. அந்த பயலை கவனிக்க சொல்லியிருந்தார் கவுன்சிலரு. அதுக்கு தான் வாசுவையும் அவன் கூட்டாளிகளையும் போட்டிருக்கேன். காலையிலேயே அப்டேட் கொடுக்குறான். வேலையத்த வேலை அது, அவனால் என்ன பிடுங்க முடியும்? இல்லைப்பா, கவுன்சிலர் சார் சொன்னால் சரியாக தான் இருக்கும். அதுதான் அவன் மேலே கண்ணு வைக்க சொல்லியிருக்கேன். சரி, இந்த சனிய விஷயத்தில் என்ன முடிவெடுக்கிறது? இங்கே விட்டு வச்சா சரியாக வராதுப்பா. அவள் போக முடியாதுன்னு சொல்கிறாடா. எங்கிட்ட சொல்லுங்க பாப்பா. நான் இன்றைக்கே கொண்டு தள்ளி விட்டு வந்துடுறேன்ப்பா. இல்லை வேண்டாம் ராஜேஷ், அவளை அப்படியே விடு. நாம் அடக்கி வைக்க வைக்க இது பிரச்சனையாகும் என்றார் மெல்லிய குரலில். இல்லைப்பா, இங்கே வச்சுக்கிட்டு இவ அவளை மாதிரி அடங்கி இருக்க மாட்டா. சுற்றிக்கிட்டு திரிஞ்சான்னு வைங்க, நிலைமை மோசமாக போயிடும். வேண்டாம் ராஜேஷ், இவ இருக்கிறது சில விஷயத்துக்கு நல்லது. எனக்கு சில நினப்பு இருக்குது, அது நடக்கணும்னா இவ இங்கே இருக்கட்டும் என்றார் கிசுகிசுப்பான குரலில். அவரை ஒரு மாதிரியாக பார்த்துவிட்டு, தப்பா போச்சுன்னா? ஆழ்ந்த மூச்சை இழுத்து விட்டு பார்த்துக்கலாம் என்று சொல்லிவிட்டு எழுந்து சென்று விட்டார். அவர்கள் பேசிய அனைத்தையும் கேட்டவளுக்கு என்ன நடக்கிறது என்று புரியவில்லை என்றாலும் தான் அங்கு தங்குவதற்கு அவர்கள் சம்மதித்து விட்டார்கள் என்று புரிந்து போனது. எடுத்த உடனே காரியத்தில் இறங்காமல் அமைதியாக இருந்து மெல்ல நடந்தவற்றை பற்றி அறிந்து கொள்வோம் என்று முடிவு செய்து கொண்டு வெளியே வந்தாள். அந்நேரம் தந்தையும் அண்ணனும் வெளியே செல்ல தயாராகி வர இருவரும் அவளை பார்த்ததும் நின்றனர். கஜேந்திரன் தான், நீங்க இருக்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் ஒழுங்கா இருக்கணும். ஊரை சுத்திக்கிட்டு தெரிஞ்சா அடி பின்னிடுவோம். எங்களுக்கு மான மறுவாதை தான் முக்கியம் என்றார். நன்றாக நிமிர்ந்து நின்றவள், நான் படிக்க போனா உங்க மான மறுவாதையெல்லாம் இருக்குமா இல்லை காத்துல பறக்குமா என்றாள் தெனாவட்டாக. அதை கேட்டவுடன், பாருங்கப்பா, இதுக்கு தான் சொன்னேன், எப்படி பேசுறா பாருங்க, இவெல்லாம் உருப்பட மாட்டா என்றான் ராஜேஷ் கடுப்பாக. ஹலோ என்ன, நீங்களே உருப்பிடும் போது நாங்கள் உருப்பட மாட்டோமா? கையை உயர்த்தி கொண்டு அவளை அடிக்க பாய்ந்தவனை தடுத்த கஜேந்திரன், விடுடா என்றவர் அவள் பக்கம் திரும்பி, போய் குளிச்சுட்டு கிளம்பி தயாராயிரு. இங்கே இருக்கிற காலேஜில் அட்மிஷன் போட்டுட்டு வந்துடலாம். ஆளை வர சொல்கிறேன், அவனோட போயிட்டு வா என்றார். அவர் சொன்னதை கேட்டதும், என்னடா அது எலி அம்மனமாக ஓடுது என்று எண்ணிக்கொண்டவள், அப்படிலாம் அட்மிஷன் போட முடியாதுப்பா, அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது என்றதும் கையை காட்டி நிறுத்தியவர், அதெல்லாம் மற்ற ஆளுங்களுக்கு, நீ போய் கிளம்பு. நான் உங்கள் மாமன்கிட்ட பேசி அங்கே உள்ள காலேஜில் முடிக்க வேண்டியதை முடிக்க சொல்கிறேன் என்று கூறிவிட்டு மகனை அழைத்து கொண்டு கிளம்பினார். ராஜேஷோ தந்தையின் பேச்சில் குழம்பி போனவன், என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே என்றபடி பைக்கை எடுத்தான். அவன் பின்னே அமர்ந்தவர், இவளை மலர் பிள்ளைக்கு கட்டி கொடுக்கறத விட நம்ம கவுன்சிலர் மகனுக்கு கட்டி வச்சிடலாண்டா. காலேஜில் சேர்க்கறதெல்லாம் ஒரு சாக்கு தான், அவன் படித்து முடிக்க போகிறதில்ல என்றார். அது எப்படிப்பா சார் ஒத்துக்கணுமே? அதெல்லாம் ஒத்துக்குவார், மகனுக்கு பிடிச்சா அவர் செய்வார். அவன் ஒத்துக்கணுமேப்பா. யாரு அவனா? அந்த பய ஒரு தொடப்பத்துக்கு சேலை கட்டினா கூட ஒத்துக்கிற பையதான். நம்ம வகையறாவா போயிடும். உங்கள் சாரும் பையனுக்காக ஒத்துக்குவார், பெரிய இடமா போகும். இந்த சிறுக்கியை மானத்தை வாங்கிறதுக்குள்ளே கல்யாணத்தை முடிச்சிடலாம். இவளை பற்றி சார்கிட்ட சொல்லியிருக்குமாப்பா, எல்லாம் தெரிஞ்சு அவர் யோசிக்க மாட்டாரா? அவரை சம்மதிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. நீ இதில் உறுதியாக இரு ராஜேஷ். இவளை நல்ல இடத்துல தள்ளினாதான் உனக்கு பெரிய இடத்துல பொண்ணு எடுக்கலாம், பார்த்துக்க. சற்றே யோசனையுடன் சரிப்பா என்று விட்டான். அதே நேரம் குளித்து முடித்து உணவு உண்ண சமையல் அறைக்குள் சென்றவள் சோகமே வடிவாக நின்று தோசை ஊற்றி கொண்டிருந்த அன்னையை பார்த்தாள். அவரின் தோளில் லேசாக தட்டி, ஹாய் மங்கள், காலையிலே ஏன் இவ்வளோ சோகம்? உங்கள் மகர் கடித்து விட்டாரா என்றாள் கிண்டலாக. அவரோ நிமிர்ந்தும் பார்க்காது தட்டில் தோசையை வைத்து அவள் கையில் கொடுத்து விட்டு மீண்டும் திருப்பிக் கொண்டார்.
மா, என்ன ஆச்சு? ஏன் இப்படி இருக்கீங்க? பட்டென்று அவள் பக்கம் திரும்பியவர், நீ ஏன் போகல? இங்கேயே இருக்க ஏன் அடம் பிடிக்கிற? நான் சொல்றதை கேட்கவே மாட்டியா என்றார் கோபமாக. தோசையை வாயில் வைத்தவள், உங்களோட இருந்து இந்த சோகம் கோபத்தை எல்லாம் போக்குறதுக்கு தான், வேற எதுக்கு நான் இங்க இருக்கேன் என்றாள் சிரிப்புடன். தோசை கரண்டியை தூக்கி எறிந்தவர், உனக்கு சொன்னா புரியாதா? நீ இங்க இருக்க வேண்டாம், எங்கேயாவது கண் காணாம போயிடு என்றார் அழுகை கலந்த குரலில். தட்டை கீழே வைத்துவிட்டு அவரை பற்றி கொண்டவள், மா என்ன பாருங்க, என்ன பிரச்சனை இங்க சொல்லுங்க, உடைச்சு பேசினாதான் தெரியும் என்றாள் அழுத்தமாக. அதை கேட்டதும் பட்டென்று கண்களை துடைத்து கொண்டவர் எழுந்து சென்று தோசையை ஊற்ற ஆரம்பித்தார். அவரின் செயலை ஆராய்ந்து கொண்டிருந்தவள், அப்போ சொல்ல மாட்டீங்க, ஆனா நான் இங்கேருந்து போயிடணும், முடியாது, நீங்க எதுவும் சொல்லாம நான் இங்கேருந்து போக மாட்டேன் என்று கூறியவள் தோசையை சாப்பிட ஆரம்பித்தாள். தோசை கல்லையே வெறித்து கொண்டிருந்தவரின் மனம் கதறிக் கொண்டிருந்தது. உன்னையாவது காப்பாத்திக்கணும்னு பார்க்குறேன்டி, அவளை பறி கொடுத்த மாதிரி உன்னையும் பறி கொடுக்க என்னால முடியாது என்று விழுந்து பிறண்டு கதறியது மனம்.